ஷேர் பண்ண நல்லா இருக்கும். வன்முறை அப்பா நல்ல டைட்டில், நல்ல விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஒரு குறும்படங்கிறதுனால கொஞ்சமாக சொல்லிட்டாங்க. இதுவே ஒரு பெரிய திரைப்படமாக இருந்தால் ஒரு 2.5 மணி நேரம் ஒரு வார்த்தை தான். திருக்குறளில் ஒரு 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 1.25 அடியால் உலகம் அளந்ததுன்னு ஒரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த குறும்படத்தில் ஒரு மெசேஜ் சொல்லணுங்கிறதுக்காக அவ்வளோதான் சொல்ல முடியும். இது படமாக இருந்தால் ஒரு 2.25 மணி நேரம் வரும். இது ஒரு 15-20 நிமிஷம். அவர் கிடைச்ச சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது நினைக்கிற விஷயம் என்ன, ஒரே லைன் தான் கதை. அந்த கதை எப்படி நடந்தால் எப்படி இருப்பாங்க, அவங்க வளர்ப்புனால மட்டுமே வளர்ப்பு எப்படியோ அப்படித்தான் ஆவாங்கங்கிறதெல்லாம் இப்போது ஒரு கதாசிரியருங்கிற முறையில் அப்படி இல்லாமல் கூட நல்லா வந்தவங்கெல்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருஷமும் கடைசியில் பார்த்தா ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற பையன் தான் முதல் மார்க் வாங்குறான், ஒரு வண்டி எடுக்கிறவன் பையன்தான் முதல் மார்க் வாங்குறான். ஒரு அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததுனால ஒருத்தர் வந்துட மாட்டாங்க. எனக்கெல்லாம் நான் 2வது படிக்கிறப்போ, 2வது படிக்கும்போது எங்கள் அப்பா என்னை போட்டு அடிக்கிறாரு. எதுக்கால வீட்டுக்காரர் ஒருத்தர் அடிக்கும்போது எப்படி இருந்தாலும் வன்முறை அப்பான்னு இதில் சொல்லி திருத்தரப்பாங்கிறது ஒன்று வேற. வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னா, அதாவது இப்போ எனக்கு 75 வயசுன்னா நான் சொல்கிறது ஒரு 70 வருஷம் 69 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அப்பா என்னை போட்டு அடிக்கிறாரு. அப்போ 2வது படிக்கிறேன் நான். ஒரு வன்முறையை தூண்டக்கூடாதுன்னா எங்கள் அப்பா என்னை போட்டு அடிச்சிடக்கூடாது இல்லையா, ஆனால் அடித்தார். அது ஒரு வன்முறை. எதனால் அடிக்கிறீங்கன்னு எதுக்காக வீட்டுக்காரர் கேட்குறாரு. ஏங்க பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னா, இல்லைங்க போன மாதம் ஒரு புஸ்தகம் வாங்கி கொடுத்தேன், கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு வந்தான். 10 நாளைக்கு முன்னால் அதே புஸ்தகத்தை வாங்கி கொடுத்தேன், மறுபடியும் கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டேன்ட்டு வந்தான். நேற்று அதே புஸ்தகத்தை வாங்கி கொடுத்த மறுபடியும் கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்ட்டு நிற்கிறான். அதனால தான் அடிக்கிறான்ட்டு மறுபடியும் போட்டு அடிக்கிறார். அப்புறம் மறுபடியும் அவர் தடுத்து கேட்குறாரு, ஏராமசாமி, எங்கள் அப்பா பேர் ராமசாமி, ஏராமசாமி, அவன் தான் கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு நிற்கிறானல்ல, மறுபடியும் ஏன் அடிக்கிற அப்படின்னா, அதுக்கு எங்கள் அப்பா பதில் சொல்கிறாரு, இவன் கிளாஸில் அதே 2வது படிக்கிற பையன் தானே திருடிட்டு போனான், அவனுக்கு இருக்கிற அறிவு இவனுக்கு ஏன் இல்லை. வன்முறைய அகிம்சையில் சொல்கிற மாதிரி. அகிம்சை எப்படி நம்ம வரவேற்பு கொடுத்தோம், வன்முறைங்கிறது ஒரு இது. ஒரு நாடு சுதந்திரம் அடையணும், ஒரு நாட்டை அடையணும்னா 1,00,000 பேர் சாவான், அந்த நாட்டில் 1,00,000 பேர் சாவான், இந்த நாட்டில் எத்தனையோ பேர் செத்து, அந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் பறி கொடுத்து எல்லாம் இருக்கும். அப்படி ஒரு நாடு சண்டை போட்டு 1,00,000 பேர் 10,00,000 பேர் செத்து தான் சுதந்திரம் வாங்கணுங்கிறது இல்லை, அகிம்சையிலேயே வாங்க முடியுங்கிறது காட்டினதுனால தான் இந்தியாவுக்கு அந்த காந்திக்கு ஒரு மரியாதை கிடைச்சது. அந்த மாதிரி எங்கள் அப்பா செஞ்சதுனால என்ன அப்படின்னா, ஒருத்தன் பறி கொடுத்து நிற்கிறான், நான் 3 தடவை புஸ்தகத்தை பறி கொடுத்துட்டு நிற்கிறான். அப்போ அவர் கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதே 2ஆம் கிளாஸில் படிக்கிற பையன், இதான் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எடுத்துகிட்டு போயிருந்தாலும் கூட பரவாயில்ல, இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லலாம். அதே 2ஆவதுல படிக்கிற பையன் ஒருத்தன் பறி கொடுத்துட்டு நிற்கிறான், ஒருத்தன் அது இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறான். இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் இருக்குது. அதுக்கு சொல்கிறோம், பெரிய பெரிய தலைவர்கள் சொல்கிறாங்க, சினிமாவிலேயே சொல்கிறோம், பொதுக்கூட்டங்களில் சொல்கிறோம். இவர்னால விஸ்வநாதன் தானே அவர், விஸ்வநாதன், எம்எஸ் விஸ்வநாதனுக்கு அப்புறம் ஒரு எம்எஸ்ங்கிறது எஸ் மட்டும் வச்சுக்கிட்டாருக்கே. அப்போ இது எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை இவர் படமாக இருந்தால் பெருசாக சொல்லியிருப்பார். சின்ன விஷயத்தில் அழகாக அவர் என்ன சொல்லணுமோ சொல்ல வந்தாரோ, அவருக்கு இதுக்கெல்லாம் என்னென்ன தடை இருந்ததோங்கிறதெல்லாம் படம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் அதிகமாக திங்க் பண்ணுவோம். அந்த அதிகமாக திங்க் பண்ணும்போது இன்னும் அவர் சிறப்பாக பெரிய படமாக கொடுத்துருந்தா நல்லா சொல்லியிருப்பார் அவங்கிறது. இதுவே இவருடைய முயற்சிக்கு
பெரிய வெற்றி தான். அடுத்து இன்னொரு பெரிய வெற்றியை அவர் தேடி போகட்டும். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல அருமையான படம். விஸ்வநாதன் சார் அதாவது அவர் சினிமாவை மிகவும் நேசிக்கின்றவர். அதுதான் இந்த படத்தை அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த படம். ஏன்னா நான் பண்ணியே தீருவேன்னு அவருடைய சொந்த முயற்சியில் ஒன்றையும், அதாவது டிஐனா என்ன, சிஜினா என்னன்ற அளவுக்கு ஒன்றையும் கற்றுக்கிட்டு ஒன்றுக்காகவும் மெனக்கட்டு அவர் அலைஞ்சு திரிஞ்சது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். யாரால் இது நடக்கும்னு ஒருத்தரையும் தேடி போய் நல்ல ஒரு கடுமையான ஒரு முயற்சி எடுத்து இன்றைக்கி இந்த படத்தை இங்கே கொண்டு நிறுத்தியிருக்காரு. இன்னும் அதாவது சார் சொன்ன மாதிரி இது ஒரு சின்ன படம். அவருக்கு இன்னும் நேரம் கிடச்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். தொழில்நுட்பம் என்பதை இன்னும் சிறப்பாக இந்த படத்தில் அமைத்திருந்தால் இது இன்னும் உண்மையிலே அந்த உலக அளவுன்னு பேசினாங்கள அந்த அளவுக்கு ஒரு படமாக நிச்சயமாக இருந்திருக்கும். ஏன்னா அது சொல்ல வந்த கருத்தை அருமையான கருத்தை எடுத்துக்கிட்டு கருத்தை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. வளர்ப்பினால் தான் ஒருவன் அப்படிங்கிறது இது படங்கள்லேயும் வந்த ஒரு மெசேஜ் தான். அதை ரொம்ப நல்லா அவர் முயற்சி பண்ணி சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு பெரிய சின்ன ஓட்டத்தில் 100 மீட்டர் ஓடி முடிச்சுட்டு அடுத்து மராத்தான் ஓடுறதுக்கு தயாராகிருக்காரு. அதற்கு முன்னால் இன்னும் தெளிவாக நிறையா அவர் நிச்சயமாக செய்வார். ஏன்னா அவரை கூடவே இருந்து பார்த்தவன் நான். நிறையா விஷயங்களை உள்ற பூந்து எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர். இன்னும் கடுமையாக உழைத்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். எப்போ யாரை பார்த்தாலும் ரொம்ப சிரிச்ச முகத்தோட ரொம்ப பாசிட்டிவான எண்ணங்கள் எல்லோரோடும் பகிர்ற ஒருத்தர் தான் இப்போ நான் கூப்பிட இருக்கேன். கில்டு தலைவர் ஜாகுவார் தங்கம் சார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடைகளுக்கு அனைத்து பெரியவர்களுக்கும் ஆர் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் அவரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட வேலை செய்யும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு தயாரிப்பாளர் டைரக்ஷனில் பண்ணியிருக்கேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடையாது சார். வணக்கம் சார். உண்மையிலே உங்கள் படம் இல்லை அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அரவிந்த் சார் அவரும் மிகப்பெரிய இயக்குனர். இப்போ நம்ம இவர் இயக்குனர் விஸ்வநாத் சார். வயலன்ஸ் அப்படின்னா இவர் சைலன்ஸ் அப்பாவாகிட்டார். நான் கூட வயலன்ஸ்னால் நான் என்ன நினச்சேன், சரி இவர் யாரையும் போட்டு அடிப்பார், குத்துவார், கட்டிக்கிறது, வெட்டுவார் போடுதுன்னு பார்த்தா சைலன்ஸ் அப்பா. நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன், என்ன வயலன்ஸ் அப்பா நாங்கள் சைலன்ஸ் அப்பாவாக இருக்காரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அற்புதமான ஒரு கதை சார். உண்மையாகவே இந்த காலகட்டத்துக்கு தேவையான கதை. ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் போதையில் எப்படி தடம் தெரியாமல் போயிட்டுருக்காங்க. ஒரு அப்பா நினச்சா என்னமும் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு அருமையான கதை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆர் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊர் கிராமம், ரொம்ப கிராமம் தூத்துக்குடியில். அதில் வீடு மட்டும் இந்த முத்தை மட்டும் அவ்வளோ தூரம் இருக்கும். திண்ணை கட்டி வச்சுருப்பாங்க. அந்த சாணியெல்லாம் மொழி அதில் படுத்திருப்போம். 9 பேர், நான் 9வது பையன். எங்கள் அப்பா கதை சொல்லுவாங்க. பீமன் எப்படி இருந்தார், அர்ஜுனன் எப்படி இருந்தார், கிருஷ்ணர் எப்படி இருந்தார் அப்படின்னு கதை சொல்லுவாங்க. அந்த ஒழுக்கம் தர்மர் எப்படி இருந்தார், அந்த ஒழுக்கமாக கடைசி வரைக்கும் நான் இருக்கணும்னு இது வரைக்கும் இருக்கிறேன். அதுதான் அவர் இப்போ சொல்லியிருக்காரு அந்த கதை தான். இப்போ செல்ஃபோன் பார்த்துட்டு அது எப்படி அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வேறு ரூட்டில் போகிறாங்க. ஏன்னா கிச்சனே நிறைய வீட்டில் இல்லைங்கிறாங்க, ஹாலே இல்லை, நிறைய வீட்டில் பெட்ரூம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது இவர் சொன்ன ஹாலே இல்லை. ஆமாம், ஆளே இல்லை. கரெக்டு, ஆளும் இல்லை ஆணும் இல்லை. ஏன்னா அப்படி ஆகி போச்சு. ஏன்னா ஒருத்தர் தானே இருக்காங்க, ஒரு பையன் தான், இல்லைன்னா ஒரு பொண்ணு. அம்மா அப்பா 2 பேரும் சண்டை போட்டு தனியாக கொடுத்துருவாங்க, பிள்ளை தனியாக கொடுத்துருவோம். அதனால் சொல்கிறதுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த கதையை ரொம்ப அற்புதமாக ஒரு அழகாக சொல்லியிருக்காரு. அந்த நல்லா நடிக்க வச்சுருக்காரு. அவர் நடிக்கலை, வாழ்ந்துருக்காரு. சார் நடிக்கலை, வாழ்ந்துட்டார். அந்த பையன் சின்ன பையன் ரொம்ப நல்லா. அவங்க எங்கே வரலையா, அந்த பையன்லாம் வரலையா? கொஞ்சம் வெளியில் இருக்காரா, பாதி கொஞ்சம் வெளியில் இருக்காரு, கொஞ்சம் உள்ள இருக்காரா? சரி. அவர் இன்னொருத்தர் நடிச்சிருக்காரு, அவர் திருந்தினார், ரவுடி. ஓகே, பரவாயில்ல, எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு சீன்லேயே அவன் எப்படி அவன் திருப்பி குத்த வராங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு சீன் போட்டு அவன் திருந்தி போகிற மாதிரி எடுத்துருந்தீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படமாக எடுக்கும்போது நல்ல ஒரு ஆக்ஷன் படமாக எடுங்க.
இல்லை எங்களுக்கு இல்லை, எங்கள் ஃபண்டு நடிகர்களுக்கு வேலை கொடுங்க, சன் மாஸ்டருக்கு வேலை கொடுங்க. நான் கூட கத்தி காமிச்சாலும் குத்திடுவான் உங்களுக்கு மாடியில் போய் தான் நினச்சேன். சரி, அதான் அவர் தான் சைலன்ஸ் அப்பா வச்சார். சைலண்டாக பார்த்தேன். அந்த டிஎஸ்பி நீங்கள் தானே சார்? 2 டபுள் ஆக்ஷன். அதாங்க படத்தில் டபுள் ஆக்ஷன் இருக்குது, அதை நம்ம போடவே இல்லையா? படத்தில் டபுள் ஆக்ஷன். உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருந்திருக்காங்க. மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, எடிட்டர் நல்லா பண்ணி, டிஏ எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த அருள்மிகு நல்லாட்ட ஃபிலிம்ஸு அந்த இது போடுறீங்களா, அந்த குதிரை வந்து நிற்கிற சைன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பொதுவாக வந்து ரொம்ப அற்புதமான ஒரு படம் பண்ணியிருக்கீங்க சார். ஒரு குறும்படமாக இருந்தாலும் ரொம்ப அற்புதமான படம், மக்களுக்கு தேவையான அந்த கதைன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்துட்டு அப்பாவோட டே, இன்றைக்கி வந்து அம்மாவை சொல்கிறத விட அப்பாவோட சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அம்மா வந்து அம்மா இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆனால் அப்பா வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் பின்னாடி தன் குழந்தை வளரணும், நல்லா இருக்கணும்னு கடைசி வரைக்கும் உழைச்சி அவர் தூங்குறாரோ தூங்கலையப்பா தன் பிள்ளைங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற தந்தையர் தினம் இன்னைக்கு. உண்மையிலே தந்தையர் தினம் எங்கேயோ இருப்பாங்க, ஒரு கைத்தறி தரலாம் தந்தையர்களுக்காக. ஏன்னா அப்படி ஒரு அப்பா உலகத்திலே வந்து தான் செத்து போனாலும் சரி என் புள்ள நல்லா இருக்கணும், தான் படிக்கலனாலும் சரி என் புள்ள நல்லா படிக்கணும், நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி என் புள்ள நிம்மதியாக இருக்கணும், நம்ம கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டாலும் சரி என் குழந்தை நல்ல ட்ரெஸ்ஸில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே தந்தை. அழ தெரியாது, பின்னாடி நின்று அழ தெரியும். ஆனால் அந்த தந்தையை நீங்கள் எல்லாரும் மதிக்கணும். இந்த தந்தை ஃபாதர்ஸ் டேக்கு எனக்கு இந்த குறும்படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு விஸ்வநாத் சார் உங்களுக்கு ஒரு கைத்தறி சார். உண்மையிலே அற்புதமாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்து சொல்கிறேன், ரொம்ப நன்றி. இது வந்து திரைப்படமாக எடுத்து மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கணும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. நிச்சயமாக அவர் பண்ணுவார். ஏன்னா எனக்கு அவர் வந்து ஒரு சின்ன வேலைக்காக அங்கேருந்து ஊர்லேருந்து இங்கே வந்துடுவார். கேட்பேன், ஏன் சார் ஊர்லேருந்து இங்கே வரீங்க, இங்கே ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானே? இல்லை அங்கே பார்க்க போனேன் இங்கே பார்க்க போனேன்னு வருவார். திடீர்னு பார்த்தா நான் நைட்டு பேசுவார், சார் நான் அங்கே நின்றுட்டு இருக்கேன் பாரு. ஏன்னா உழைப்பு அவ்வளோ உழைக்கிற இந்த வயசில். என்ன சார் வயசு உங்களுக்கு சொல்லுங்கள் சார்? அவர் சுந்தரராஜன் சொன்னார் 75, நான் 73. உங்களுக்கு என்ன வயசு? ஓய் ஆமாம், இல்லை ஹீரோயினை லவ் பண்ண மாட்டாங்கன்னு பார்க்குறாரு. இப்போ நம்ம வயசு சொல்லிட்டோம், யாரும் லவ் பண்ணுறதில்ல, அவர் லவ் பண்ணுறாரு, அதனால சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி பரவாயில்ல சார், நல்லா இருக்கேன், நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஸோ நம்மளோட எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நண்பர்கள்ன்றவங்க வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிப்பாங்க. நம்ம எங்கே போனாலும் அவங்க நம்மளை கான்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய இயக்குனரை ஷேர் பண்ணுறதுக்காக அவருடைய நண்பர் இங்கே வந்திருக்காங்க. தயாரிப்பாளரின் நண்பரான குணா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு நம்மளுடைய படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான KSP விஸ்வநாதன் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். குணா சார் ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். செந்தூர் சேயம் செந்திலாண்டவனுடைய தகப்பன் சுவாமி அவர்களை வணங்கியும் என்னை ஈண்டெடுத்த தந்தையாரை வணங்கியும் இந்த கலைத்துறையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்வில் ஈண்டெடுத்தது அம்மானா 10 மாதம் தான் சுமந்தாங்க, ஆயுள் முழுக்க சுமந்தது தந்தை. இவ்வளோ அற்புதமான இந்த கலை மாலை இரவு விஸ்வநாதன் சார் அவர்கள் எங்கள் ஊர்க்காரு, என் தகப்பனாருடைய நண்பர். அவருடைய கலை தாக்கம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. எங்களுக்கு இந்த கலைத்துறையில் எனக்கு தகப்பனாக இருந்தவர் நடிகர் திலகம் ஐயா அவர்கள். அவங்களோட ஐயாவோட நிரம்ப நாள் நான் கூட பயணித்தேன் இறுதி காலம் வரைக்கும். அதே மாதிரி இங்கே வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட காலத்தில் ஒவ்வொருத்தரையும் சுந்தரராஜன் ஐயா, எங்களுடைய காலத்தில் அவருடைய படங்கள் ரொம்ப நாங்களாம் மிகப்பெரிய ரசிகர்கள். அதே மாதிரி இன்னைக்கு கலைத்துறையில் வளரக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டியாக அப்பாவாக இருப்பவர் வந்து நம்ம அரவிந்த் ராஜ் சார். இது நிறைய பேருக்கு தெரியாது. சைலண்ட் அப்பா மாதிரி திரையுலகில் வளரக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு சைலண்ட் அப்பா நம்முடைய அரவிந்த் ராஜ் சார். அதே மாதிரி கில்டு அவர்களுடைய தலைவர் ஜாகுவார் தங்க அண்ணார் அவர்கள்,
அவர் 73 வயசுனார். யாருக்கா நம்ப முடிஞ்சதா? கரெக்டா நம்ப முடியல. அவர் ஆமா குறைச்சி சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அவரை நான் நிறைய விழாக்கள்ல மட்டும் தனிப்பட்ட முறையில சந்திக்கப்பலாம் சொல்லுவாரு, குணா நான் எப்படி 100 வருஷத்துக்கு மேலதான் இருப்பேன் சேலஞ்ச் பண்ணி சொல்றாரு. சித்தருடைய வழியில, சித்தருடைய உணவு முறையில, சித்தருடைய இதுல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு அற்புதமான, இன்னைக்கு எத்தனையோ ஸ்டண்ட் மாஸ்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல வயசாயிடுது, உடம்பு ஊதிடுது, நடக்க முடியல, வைக்க முடியல. ஆனா புரட்சி தலைவர் காலத்துல இருந்து, நடிகர் தலைவர் காலத்துல இருந்து இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறை வரைக்கும், இன்னைக்கும் நாளைக்கு வரக்கூடிய நடிகர்களோட கூட ஃபைட் பண்ற அளவுக்கு சக்தியோட ஆண்டவன் அவர்களுக்கு இந்த தேக ஆரோக்கியத்தை நீடிச்சு கொடுத்துருக்கணும். இப்போ எங்கள் ஊருக்கார் விஸ்வநாதன் சார், அவருடைய தாகம் வந்து கலைத்தாகம் எங்களை பலமுறை கூப்பிட்டுருக்கார். இந்த படத்தை எடுத்து முடிச்ச உடனே திண்டுக்கல்ல ராஜேந்திரால திரையிடுறோம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. என்னால் போக முடியல. ஆனால் சென்னையில் நான் இருக்கேன். சென்னையில் இந்த இடத்துல அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவருடைய கலைத்தாகம் இடையில ஆக்சிடென்ட் ஆச்சு, முடியல, பல விஷயங்கள் ஆனாலும் கூட ஏதோ ஒன்று சக்ஸஸ் பண்ணணும், சக்ஸஸ் பண்ணியே தீரணுங்கிற ஒரு கலைத்தாகம் நிறைய இருக்கிறது. இந்த இதில் வந்து இந்த படத்தில் அவர் நம்மளுக்கு முன்னாடி பேசின திரைத்துறையினர் பெரியவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் டச் இருந்தால் எங்கேயோ போயிருக்கும். ஆனால் அவருடைய ஆர்வம் வந்து ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டு பண்ணணுங்கிற அந்த ஆர்வத்துக்கு நீங்கள் எல்லாம் வித்துடணும். நீங்கள் அவருக்கு இன்னும் நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு டச்சு, அந்த டைரக்டர் டச்சுங்கிறத வந்து வெளிக்காட்டுவதற்குண்டான முயற்சிகள் இது இல்லையே தவிர, அற்புதமான ஒரு சின்ன கருவை வச்சு இது வந்து 2.5 மணி நேரம் இல்லை, செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் எடுக்கிறத கூட திரைக்கதை அமைச்சா எவ்வளோ வேணாலும் கொண்டு போகலாம். ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இதை மென்மேலும் மெருகேற்றி கொண்டு போவதற்கு நம்ம இதுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஒத்துழைப்பு, இதை எப்படி கொண்டு போகலாம், அவருடைய கருவை பயன்படுத்தி திரைக்கதையை கொண்டு போய் கேஎஸ்வி விஸ்வநாதனுடைய அந்த நல்லாண்டவர் ஃபிலிம்ஸ் மீடியாவில் அடுத்து வரக்கூடியது வந்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பி இதுலேயே அந்த அந்த திரைமறைவில் அந்த தூணுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த அந்த வில்லனா சித்தரிக்கப்பட்ட அந்த நபர், தவறான தகப்பனால் வளர்க்கப்பட்ட நபர், இவங்க பேசுறதை கேட்டு திருந்துற மாதிரி ஒரு சின்ன விஷயம்தான். இதை வேற லெவலில் கொண்டு போய் அவர் இன்னும் மிகப்படுத்தி காமிச்சு பண்ணியிருந்தா இந்த படத்தை எவ்வளோ கொண்டு போகலாம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில், இப்போ இருக்க உலகத்தில் இது மாதிரி கரு, ஏன்னா இப்போ வன்முறை, இப்போ வெளியவே டெய்லி பேப்பரை திறந்தாலோ மீடியாவை திறந்தாலோ நிறைய வன்முறை, உலகம் முழுக்க இன்னைக்கு உலக பொருள் நடந்துட்டு இருக்கு, வன்முறை இருக்கு, ஸ்கேம் நடக்குது, பாலியல் துன்பங்கள் நடக்குது. அதனால படத்துலையும் அதை பார்க்க மக்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ லேட்டஸ்டாக வந்த படங்கள்ல வந்து மிகப்பெரிய படங்கள் நிறைய வந்துச்சு. ஆனால் மக்கள் விரும்பி பார்த்து தியேட்டருக்கு போய் பார்த்த படங்கள் வந்து 2 தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒன்று, இன்னொன்று வந்து மாமன். அப்போ நம்ம மக்கள் வந்து அமைதியையும் ஜனரஞ்சகமான படத்தையும் விரும்புகிறாங்க. அவங்க சுந்தரராஜன் ஐயா கொடுத்த படங்கள்லாம் பார்த்தோம்னா, சூப்பர் ஸ்டார் வச்சு ராஜாதி ராஜா, இன்னும் எத்தனையோ படங்கள், ஊமை வெளியெல்லாம் வந்து நான் ரொம்ப பெருமைப்பட்டது, சினிமா துறையில் படிப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த டிஎஃப்டி அதில் ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் டிஎஃப்டி, முதல்ல டிஎஃப்டி அந்த திரைத்துறையை சார்ந்த டிப்ளமோ ஃபிலிம் டெக்னாலஜி முடிச்ச நண்பர்களாக சேர்ந்து எடுத்த படம். அது மாதிரி வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய இத்தனை பேரும் சேர்ந்து நம்மளுடைய விஸ்வநாதன் சாரனுடைய வருங்கால ப்ராஜெக்டுகளுக்கு அதை மேலும் பெரிய திரைப்படமாக இருப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். நாங்களும் இருப்போம். எங்கள் ஊருக்காரு, என்னுடைய மகனும் டைரக்டர், அவர் இப்போ அடுத்த ஃபிலிம் ஒன்று பெரிய படம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதையும் பயன்படுத்திக்குவோம். விரைவில் உங்களுடைய படம் பெரிய வெற்றி படமாக, உங்களுடைய கரு வளர எங்களுக்கு எல்லாம் வல்ல செந்திலாண்டவனையும் திருமலைக்கேணி முருகக்கடவுளையும் வேண்டி, எல்லாம் வல்ல அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் தேக ஆரோக்கியத்தையும் கொடுத்து மென்மேலும் அவருடைய பணி சிறக்க, கலைத்தாகத்தை தீர்த்து வைக்கும் அளவிற்கு அவருடைய கலைத்தாகத்தை ஏற்படுத்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தயாரிப்பாளரின் மற்றொரு நண்பரான பாலு சார் அவர்களையும் மேடை கழிக்கிறோம். மரியாதைக்கு நன்றி.